Hi friends, welcome to Crush on Crafts channel. இன்னும் subscribe பண்ணலைனா subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிடுங்க. போன பசிலோட ஆன்சர் தான் இது. இதோட क्वेश्चन தெரிஞ்சுக்க கீழே description boxல லிங்க் இருக்கு. அதை போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொட்டாங்குச்சி வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போறோம். நம்ம கொட்டாங்குச்சி வச்சு ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் செய்யலாம். இது செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் வேணும். இந்த ஷேப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபிட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வேணும். இது வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்கும்போது இந்த ஷேப் வரணும். அதுக்கேற்ற மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேஸுக்காக இன்னொரு சின்ன கொட்டாங்குச்சி தேவைப்படும். இது கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு காலியான ஒரு வேஸ்ட் ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் போர்ஷனை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த கொட்டாங்குச்சி வந்து இந்த மேலே இருக்க இந்த ஃபைபர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு கிடையாது, லைட்டாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே வந்து டிசைன் வரையணும். அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபைபர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸை வந்து லெவல் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கட் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வராது. அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம கிரைண்டிங் மிஷின் வச்சு ஃபஸ்ட் லெவல் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டிசைன் வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டிலோடைய மூடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூடியை இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மேலே வச்சுட்டு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை பென்சில் வச்சு நம்ம அந்த டிசைன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூடி இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஹாஃப் சர்க்கிள் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம ஃபுல்லாகவே சுற்றி மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று ஹேக்ஸா பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் மிஷின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஹேக்ஸா பிளேட்னா ரொம்ப டைம் எடுக்கும். உங்ககிட்ட ஒரு வேளை கிரைண்டிங் மிஷின் இல்லைன்னா ஹேக்ஸா பிளேடே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிட்டு அந்த ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த தேங்காய் மேலே ஃபிட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காயில மேலே ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம லிக்விட் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேக்ஸா பிளேட் வச்சு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, 2 பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த உள்ள இருக்க தேங்காய் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப் கத்தி யூஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க தேங்காய் ஃபுல்லாவே சுரண்டி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பேஸ் ரெடி பண்ணலாம். பேஸுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹேக்ஸா பிளேட் வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்த தேங்காய்க்குள்ளாடி வைக்கும்போது இந்த மாதிரி ஃபிட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கும் நான் வந்து இந்த மூடி வச்சு அந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம மேலே உள்ள கொட்டாங்குச்சிக்கு கரெக்டாக அந்த யூ ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்தோம். இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி கரெக்டாக யூ ஷேப் வர மாதிரி கட் பண்ணல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பேஸ்னால அது கரெக்டாக கீழே ஃபிட் ஆகி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் தேவைப்படும். நமக்கு இந்த பாட்டிலில் வந்து இந்த டாப் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அந்த டாப் போர்ஷன் அந்த டைமீட்டருக்கு வந்து நம்ம இந்த கொட்டாங்குச்சிக்கு மேலே வந்து அந்த ஹோல் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த மவுத்தோட டைமீட்டருக்கு இந்த கொட்டாங்குச்சி மேலே மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த டைமீட்டருக்கு கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று மெஷின் இருந்தால் கரெக்டாக அந்த ஹோல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மெஷின் இல்லைன்னா கிரைண்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த கிரைண்டிங் மிஷின் வச்சு ஃபர்ஸ்ட் சென்டராக இந்த மாதிரி லைன் போட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த ஹோலை வந்து இந்த ஃபைல் டூல் வச்சு இந்த ஹோலை பெருசாக்கிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் பாட்டில வந்து இந்த டாப் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஹேக்ஸா பிளேட் வச்சு அந்த போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம போட்ட ஹோல் வந்து எப்படி இருக்கணும்னா இது வந்து இந்த ஹோலுக்குள்ளாடி வந்து ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோலோட சைஸ் இருக்கணும். இது வந்து இப்போ ஃபிட் ஆகலை, அதனால இந்த ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். இந்த மாதிரி ஃபைல் டூல் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹோலை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டோம். இப்போ ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது, ஃபிட் ஆகுது. இது இந்த மாதிரி தான் இருக்கணும். வேணா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிசைன் போட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த கொட்டாங்குச்சி வரும். இதுக்கு வந்து இந்த மேலே வந்து சின்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இந்த பீஸ் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளாடி இந்த போர்ஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸ் வேணும். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஃபுல்லாவே இந்த கத்தி வச்சு அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாண்ட் பேப்பர்ல வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கொட்டாங்குச்சி வச்சு பண்ண கிராஃப்ட்ல எல்லாம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் க்ளீன் பண்ண போறோம். சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி ஃபுல்லாவே அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த தூசி எல்லாமே போகும். அதனால இந்த மாதிரி ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சதுக்கு அப்புறமா இது ஒன்னொன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து இந்த பாட்டிலோட மவுத்தை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை ஒட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த தூள் வரும்ல, அந்த தூளை போட்டு ஒட்டிடலாம். அந்த மாதிரி தூள் போடும்போது ஒன்று வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும், இன்னொன்று வந்து அந்த கேப் எல்லாமே அது ஃபில் பண்ணிடும். அதனால இந்த தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த தூளை வந்து தூக்கி போடாதீங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கேப் கூட தெரியல பாருங்க, நம்ம தூள் யூஸ் பண்ணனால தான் அந்த கேப் கூட தெரியாமல் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த பேஸ் கூட ஒட்டிடலாம். கரெக்டாக பொசிஷன் பார்த்து அந்த பேஸை வந்து இது கூட ஒட்டிக்கோங்க. இந்த கேப்பை இந்த மாதிரி தூள் வச்சு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஸை ஒட்டிட்டோம். இப்போ கடைசியாக வந்து இந்த டாப் போர்ஷனை வந்து இது கூட ஒட்டிடலாம்.
என்னோட போன பசிலுக்கு எஃபர்ட் எடுத்து சால்வ் பண்ணி கார்த்திகேஷன் நட்ராஜன் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணுற மாதிரி வார்னிஷோ உட் பாலிஷோ ஃபுல்லாகவே ஒரு 2-3 கோட் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி தான் வார்னிஷ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஷைனிங்கா. இப்போ நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளாடி நீங்க லிக்விட் ஊற்றி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இதோடைய ஆன்சரை மறக்காம டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பாட்டில் வந்து ட்ரெடிஷ்னலா அதோடைய நேச்சுரல் லுக்லேயே இருக்கணும்னா அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதை டெக்கரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 2 மெத்தடுமே பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு சும்மா ஃப்ளவர்ஸ் அங்கங்கே வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. பாருங்க, நம்ம ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் அங்கங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த பெயிண்ட் காஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம எப்பவுமே அப்ளை பண்ற மாதிரி வார்னிஷோ இல்ல உட் பாலிஷோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்க்க ஷைனிங்கா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்ட் வாஷ் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அழகாக செஞ்சு யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும். இது வந்து லைஃப் லாங்காக இப்படியே இருக்கும். நம்ம ஒரு வாட்டி செஞ்சோன்னா அதை வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.